अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। नहमदु व नुसल्ली अला रसूलिल करीम, अम्मा बाद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन हुवा इल्ला ज़िक्रुल लिल आलमीन। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல கோடான கோடி வீடுகளை உருவாக்கி அதிலும் சிறப்பிற்குரிய இனமாக மனிதனை படைத்து அதிலும் சிறந்தவர்களாக மூமின்களாக இறையச்சமுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான். ஆகவே அந்த வல்ல நாயனுக்கே புகழ் அனைத்து முடித்தார். அகில உலகத்துக்கு அருள்கொடை அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் மீதும் உண்டாக்குவார். அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, முதலில் இந்த மதரசாவை நிர்வகித்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் நற்கூலி வழங்குவானார். இந்த விஷயத்துல நாம போராமப்படக்கூடாதுன்னு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு. போராமப்பட்டா நம்முடைய அமல்களை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு இல்லையா? ஆனா இப்போ ரெண்டு விஷயத்துல நம்ம போராமப்படலாம். இந்த இடத்துல என்னன்னு சொன்னா, புகாரில் வரக்கூடிய சையான ஹதீஸ் 73வது ஹதீஸ். ஒன்று, மார்க்கத்துக்காக செலவழித்த அந்த நபர்கள் லா ஹஸதா இல்லா ஃபீ இத்னத்தைன். ரெண்டு விஷயத்துல பொறாமை என்பது கிடையாது, இரண்டு விஷயத்தை தவிர. அப்ப இரண்டு விஷயம் என்ன? ஆதாஹுல்லாஹு மால், அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்து ஸல்லல்லாஹு அலா ஹலகத்தி ஃபில் ஹக். ஹலகத்தினா என்ன? அழிச்சிடும். அழிக்கிறதுனா என்ன? எல்லா பொருளும் அதுக்கே செலவழிச்சிடும். அப்படின்னா அந்த நபரை பார்த்து நாம போராம போடணும். இப்ப இந்த மதரசாக்காக மார்க்க ஹக்குன்னு நல்லா சொல்றோம். ஹக்கு தானே மார்க்கம். இந்த மார்க்கம் மேலோங்கிறதுக்காக ஹக்குக்காக செலவழிச்சாங்க இல்லையா, அவங்கள பார்த்து நம்ம போராம போடணும். ஆஹா, நாமளும் செலவழிச்சிருந்தா இவ்வளவு பெரிய நன்மையை நாமளும் பெற்றிருக்கலாமே இல்லையா? இப்ப நாம இந்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்துல நான் இங்க போராம பண்ணணும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மார்க்கத்தை இங்க கற்பித்தாங்க இல்லையா ஆலிமாக்கள், அவங்க அற்பமான சொற்பமான ஊதியத்தை வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க பெற்றிருக்கக்கூடிய நன்மை எவ்வளவு தெரியுமா? இந்த உலகத்துல யாருமே பெற்றிராத நன்மை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். தான் பெற்ற கல்வியே பிறருக்கு எடுத்து சொல்வதற்காக முனைந்திருக்கின்றார்கள் இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் உலக கல்வியை படிச்சுட்டு ஒரு இது போன்ற பள்ளிக்கூடத்துல ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறாரு, வாத்தியாரா இருக்கிறாங்க, டீச்சரா இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு குறைஞ்சது 50,000 ரூபாய் கம்மி ஊதியம் இல்லை. நம்ம மதரசால அப்படி கொடுக்குறோமா? இல்லை. ஆனா அவங்க அற்பமான சொற்பமான ஊதியத்தை வாங்கிட்டும் இந்த மார்க்கு மேலோங்க வேண்டும் என்பதற்காக உழைத்தார்கள் இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் அது. அவர்களுக்காக அவர்கள் பெற்றிருக்கூடிய நன்மையை பார்த்து நாம் போராமப்படணும். நாமளும் அந்த மாதிரி செய்யலாம். இது நான் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த மார்க்கத்துக்காக செலவழித்தவர்களை பார்த்து நாம நமக்கு இந்த வாய்ப்பு இல்லையே என்று நாம் போராமப்பட வேண்டும். இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன அந்த ஆலிமாக்களுக்கும் அந்த உஸ்தாத்மார்களுக்கும் நாம் போராமப்பட வேண்டும். ஆக இந்த ஜாமியா ஷஹீதுல் உலூம் என்ற இந்த மதரசா பேர் எப்படி இருக்கு தெரியுமா? ஜாமியானா பல்கலைக்கழகம், ஷாஹிதுனா சாட்சி சொல்றது. இந்த கல்வியை நாம் எத்தி வைத்து விட்டோம் என்று சாட்சி சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழக பேரை சிறப்பாக அமைச்சு வச்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ பேரை எப்படி இருக்கு பாருங்க. இந்த கல்வி மார்க்கத்துக்கு மற்றவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய இந்த கல்வி, இப்ப இந்த கல்வி பலன் தரக்கூடிய கல்வி. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக மின் இல்மின் லா யன்ஃபா. யா அல்லாஹ், பலன் தராத கல்வியிடமிருந்து உன்னை நான் பாதுகாவல் தேடுறேன். நீங்க கேட்கலாம், என்ன பலன் தராத கல்வியா?
டாக்டர் படிச்சிருக்காங்க பலன் தருது, இன்ஜினியர் படிச்சிருக்காங்க பலன் தருது, அப்ப என்னென்னவோ படிச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் பலன் தரதானே செய்யுது. அப்போ இந்த மார்க்கத்தில் மட்டுமா பலன் தருது? நல்லா கவனிங்க. நீங்க மார்க்கத்தை படிச்சுட்டு நீங்க டாக்டரா இருந்தீங்கன்னு வச்சீங்களேன், உங்களுக்கு 2 பலன் இருக்கு. உங்களுக்கு 2 பலன் இருக்கு. அப்படியா? என்ன? நீங்க மார்க்கத்தை படிக்கிறீங்க. இங்க பாருங்க, இங்க மதரசால 3 வருஷம் 6 மாசம், ஏன் மாலை பொழுதுல இருக்கிறீங்களா? அப்ப கூட படிச்சீங்க. அப்போ படிக்கக்கூடியவர்கள் கூட, அந்த நேரத்தில் படிக்கக்கூடியவர்கள் கூட உங்களுக்கு சனது உண்டு. வாங்க, எப்படியும் மார்க்கத்தை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். பார்த்தமா இல்லையா? அவர்களுக்கு பட்டம் கொடுக்கக்கூடிய, சனத் கொடுக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா? மார்க்கத்தை நீ கற்றுக்கொண்டு நீ டாக்டர் ஆகிட்டா பிரச்சனை இல்லை. டாக்டர் ஆகிட்டேன்னு வச்சுக்கலாம், மார்க்கத்தை படிச்சுட்டு உனக்கு 2 கூலி இருக்கு. ஒண்ணு காசு கிடைக்கும், மருத்துவம் பார்த்தா காசு கிடைக்கும். ஒண்ணு. இன்னொரு கூலி என்ன இருக்கு? நன்மை கிடைக்கும். ஒருவன் நோயாய்ப்பட்டிருக்கக்கூடிய அவனுக்காக, அல்லாஹ்வுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு மனிதனை இந்த உலகத்துல வாழ வைத்தவன், இந்த உலகத்துல எல்லாருமே வாழ வைத்தவன் போல ஆகின்றான் அப்படின்னு நான் சொல்றாங்க. குர்ஆனுடைய வசனமே இருக்கு அந்த மாதிரி வசனம். அப்போ ஒரு டாக்டர் மார்க்கத்தின் அடிப்படையில் மருத்துவம் செய்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு காசும் கிடைக்குது, நன்மையும் கிடைக்குது. நம் ஹதீஸ் கூட பார்க்கவே இல்லையா? மறுமையில வந்து ஒரு 3 நபர், ஷஹீது, ஆலிமு, அதுக்கப்புறம் அவரு செல்வத்தை பாடி மாதிரி வழங்கினார் இல்லையா? 3 பேர். அவர் இந்த உலக குறிக்கோளா இருக்குன்னு சொன்னா அவர் நலத்துக்கு நரகத்தில் கொடுக்கும். இவர்களுக்கும் மார்க்க ஆலிமா இருந்தா கூட நான் அல்லாஹ்வுக்காக படிச்சு கொடுக்குறேன் என்ற அந்த ஃபீலிங்கோட படிச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் அவர்களுக்கு நன்மை கொடுக்கும். இந்த உலகத்திலும் பெரிய நன்மை இருக்கு, மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கு. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லா யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மற்ற கல்வியில படிக்க கூடாதனால இஸ்லாம் சொல்லல, மற்ற கல்வியில எல்லாம் படிக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல. அந்த கல்வியோட சேர்த்து மார்க்கத்தை படித்துக்கொள். நீங்க நாம பார்க்கலாம், இஸ்லாத்திலேயே முதல்ல மருத்துவமனை அமைக்கப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தான். முதல் மருத்துவர் யார் தெரியுமா? இஸ்லாத்துல ஒரு பெண்மணி தான், ருஃபைதா என்ற சஹாபி பெண்மணி. அவர்களுக்காக மதீனா பக்கத்திலேயே மருத்துவமனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்து இருந்தார். இதுல போர்க்களத்துல அடிப்பட்டவர்களை மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள் யாரு? பெண்களா இருந்தார்கள். ஆக மருத்துவத்துறை வந்து இஸ்லாம் தடுக்கல, மருத்துவத்தோட மார்க்கத்தை படிங்க இஸ்லாம் சொல்லிக்காங்க. இப்ப நம்ம மார்க்கத்தை படிப்பதன் மூலமாக எந்த துறையில இருந்தாலும் மார்க்கத்துக்கு உட்பட்டு. நீங்க அட்வொகேட்டை படிக்கிறீங்க, வழக்கறிஞரா இருக்கிறீங்க, நீங்க மார்க்கத்தை படிச்சிருக்கிறீங்க, வழக்கறிஞரா இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க போய் சொல்லி வாதாடுவீங்களா? வேணாப்பா, இது பிரச்சனையா இல்லை, மறுமையில் அல்லாட்ட நான் மாட்டீங்க. நீங்க மார்க்கத்தை படிச்சிருக்கீங்க, நீதிபதியா இருக்கிறீங்க, தப்பான முறையில நீங்க தீர்ப்பு வழங்குவீங்களா? வழங்க மாட்டீங்க. ஏன்னா அல்லாஹ் 3 பேரை ஏறு எடுத்து பார்க்க மாட்டான், நரகத்தை பிடிச்சி தள்ளிடுவான். அவங்க 3 பேர் யாருன்னு சொன்னா, வயசான பிறகு கூட விபச்சாரம் செய்யலாம். மற்ற நேரங்களில் செய்யலாமா? கூடாது. ஆனா அந்த நேரத்துல கூட வக்ர புத்தி, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம அந்த நேரத்துல கூட அவனுடைய சிந்தனை வக்ர புத்தி இருக்கின்றனால அல்லாஹ் அவனை நரகத்தில் போடுவான். 2வது யாரு? குலப்பெருமை பேசுறேன், ஒண்ணுமே இருக்காது அவன் வீட்டுல, ஆனா என்னுடைய ஃபேமிலி எப்படிப்பட்ட தெரியுமா, ஆஹா ஓன்னு ஃபேமிலியை பத்தி பேசிட்டு இருப்பான். 3வது யாரு அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு நீதிபதி, அரசன். நீதி வழங்கக்கூடிய எல்லா உரிமையும் அவங்ககிட்ட இருக்கு, ஆனா தப்பான நீதி வழங்குறான், அவனையும் அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், இவங்களை பிடிச்சி நரகத்தில் தள்ளுறான் அப்படின்னு. என்ன ஒரு நீதிபதி மார்க்கத்தை கற்றிருந்தால், இஸ்லாத்தை பற்றி கற்று இருந்தால் அவர் எப்படி செய்வார்? அவரே தப்பா நீதி வழங்குவாரா? அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாத்துக்கு உட்பட்டு நீங்க மார்க்கத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்ககிட்ட அல்லாஹ்வுடைய பயம் வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹி. அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் யார் தெரியுமா? மார்க்க அறிஞர்கள். மார்க்க அறிஞர்கள்லாம் சஹாபுடைய காலத்துல 8 வருஷம் மதரசால போய் படிச்சுட்டு வந்தவங்களா சொல்லப்படுது இல்ல, மார்க்கத்தை கற்றறிந்திருக்கின்றார்கள். நீங்க ஒரு ஆலிமை விட அவங்க இருக்காங்களா, பொதுமக்கள் நிறைய கல்வி கற்றிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆலிம் என்பது ஒரு சப்ஜெக்டை வந்து படிச்சுட்டு வந்து சொல்லுவார்.
அந்த சப்ஜெக்டுக்கு உட்பட்டு தான் அவருக்கு தெரியும். பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, 4 ஆளுங்கன்னா 4 சப்ஜெக்டை பற்றி 4 பக்கங்களான கிதாபுகளை படிச்சோம்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து ஒரு பொதுமக்கள் பாமரா இருக்கிற மனிதனுக்கு தெரிஞ்சது. அப்ப நீங்களே என்ன செய்றீங்கன்னு சொன்னா, மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு கூட்டத்தில் நீங்களும் சேர்ந்துட்டீங்க. இப்ப நீங்க மார்க்கத்தை கற்றுக்கூடிய நீங்க உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வருமா இல்லையா? வரும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றா, அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறக்குறான்னு சொன்னா உலமாக்களும் சொன்னா மார்க்கத்தை பற்றி தெரிந்தவர்கள். இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதில் உலமா. மார்க்கத்தை கற்று அறிந்தவர்கள் தான், தெரிந்து கொண்டவர்கள் தான் அல்லாஹ் பயன்படுத்துவார். அப்ப நம்ம மார்க்கத்தை கற்று அறிந்திருக்கோம்னு சொன்னா எந்த துறையா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சரி, அந்த துறையில் ஒரு பயம் வரும், அல்லாஹ்வுடைய அச்சம் வரும். ஆகவே தான் அல்லாஹ் சொல்றான், வத்தகுல்லாஹ் வயஅல்லிமுல்லாஹ். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுப்பார். இப்போ நாம நிறைய கற்றுட்டோம், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது, எது கேட்டாலும் டக்குன்னு பதில் சொல்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கல்வி பெருமை வந்துட்டு இருக்கு. இப்போ ஆலிமாக்கள் பட்டம் வாங்கினாங்க, 3 வருஷம் நல்லா பட்டம் வாங்கி நல்லா படிச்சிருக்காங்க. இங்க ஒரு சகோதரி கூட பேசினாங்க, அருமையா பேசினாங்க. என்ன, அந்த பட்டம் வாங்கிட்டாங்கன்றதுனால முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. இங்க மதரசால உள்ள அந்த பாடத்திட்டத்தை தெரிஞ்சிருக்கிறாங்க. நீங்க அரபிய படிக்கணும்னு சொன்னா எப்படி இலக்கணம் இலக்கியத்தோட படிக்க வேண்டும் என்று முறையா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே ஒரு வசனம் இருக்குன்னு சொன்னா அந்த வசனத்துக்கு எத்தனை வகையான அர்த்தங்கள் உண்டு என்பதை சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆக அந்த முறையாக நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இனி கல்வியை நீங்க மேம்படுத்த வேண்டும். இதுக்காக நம்ம வரலாறு நம்ம பார்க்கலாம். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, அந்த வரலாறுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சம்பவம் பல முறை நம்ம கேட்டிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்வி கற்பதற்காக ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. அவங்க கப்பல்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. புகாரில வரக்கூடிய சையான ஹதீஸ். கப்பல்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பறவை வந்து கடல்ல இருந்து தன்னுடைய அழகால தண்ணியை முக்கி எடுத்துட்டு போகுது. இதை பார்த்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த பறவையுடைய அழகுல தண்ணி எவ்வளவு ஒட்டி இருக்கு, அவ்வளவுதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட கல்வி. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் நோக்கி போனாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து நீங்க கல்வியில மேம்பட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க, ஆமா அப்படின்ட்டாங்க. இந்த ஒரு வார்த்தைக்காகவே உங்களை விட கல்வியில மேம்பட்டுள்ள ஹிதர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கற்றுக் வாருங்க அப்படின்றாங்க. அவர்கள்ட்ட போன பிறகு கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. பாருங்க, உங்ககிட்ட கல்வி அதிகமா இருக்கு நீங்க நினைச்சுக்காதீங்க. என்கிட்ட நீங்க கற்றுக்கொள்வதற்காக என்கிட்ட வந்ததுனால என்கிட்ட நிறைய கல்வி இருக்கு நீங்க நினைச்சிடாதீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கல்வி, என்கிட்ட இருக்கக்கூடிய கல்வி, இந்த பறவை இந்த கடல்ல முக்கி எடுத்துட்டு போகக்கூடிய அந்த அழகை ஒட்டக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அவ்வளவுதான். அல்லாஹ் குர்ஆன்ல எல்லாம் சொல்றான், இந்த கடல் நீரை மைய ஆக்கி, இந்த கடல் நீரை மையாக்கி 7 கடல் நீரை மையாக்கி அதை எழுதினாலும் அல்லாஹ்வுடைய புகழ் எழுத முடியாது. இது போன்ற இன்னொன்றும் சேர்த்து கொண்டாலும் கூட அல்லாஹ்வை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் படித்து கொண்டே இருக்கணும், தெரிந்து கொண்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஜும்மால வரும்போது தொடர்ச்சியா வருவாங்க. ஏன்னா ஆலிம்சா அதெல்லாம் சொல்லுவாரு, இவர் ஏற்கனவே ஃபுல்லா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய கட்டுறாரு இந்த ஒரு போல. இன்னைக்கு கல்வி கற்பதில்லை, நம்ம கிட்ட சோபியாத்தனை எப்படி இருக்கு, கொஞ்சம் கூட அந்த கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு உந்துதலை நம்ம கட்டில. நீங்க குர்ஆனை படிக்கிறீங்கன்னு சொன்னா குர்ஆன் நீங்க முதல்ல தஜ்வீதோட படிக்கணும், 2வது புரிந்து தெரிந்து படிக்கணும். தஜ்வீதோட நீங்க படிக்கலன்னு சொன்னா அந்த குர்ஆனுடைய அர்த்தங்களே மாறிடும். நீங்க ஹலக அப்படின்னு ஹலக அப்படின்னு நீங்க குர்ஆனுடைய வசனம் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களே படைத்தான்னு அர்த்தம். இந்த ஹான்ற வார்த்தை நல்லா வரணும், லா எல்லாருக்கும் வந்துடும், ஹான்ற வார்த்தை நல்லா வரும். இந்த 2 எழுத்து நிறைய பேருக்கு வராது. இப்போ நீங்க ஹலக அப்படின்னு நீங்க சொல்லல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மாத்தி ஹலக அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா எல்லாம் அல்லாஹ் உங்களை அழிச்சான்னு வந்துடும். சரி, கொஞ்சம் அப்படியே சொல்லாம
அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை சரச்சானா இருக்கும். அல்லாஹ் என்ன செஞ்சிட்டீங்க? நாவிந்தனாக சலூன் கடை ஓனர் ஆகிட்டீங்க. நீங்க இப்ப என்ற இடத்துல போட்டாலே உங்களை சரச்சான அர்த்தம். சலூன் கடை ஓனர் அல்லாஹ் ஆகிட்டீங்க. நீங்க இவ்வளவு தஜ்வீத் இருக்கு. மரம் அவருடைய உள்ளங்களில் நோய் இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவருடைய உள்ளங்களில நோய் இருக்குன்னு சொல்றான். நீங்க நல்லா வரணும். மரம் வா நல்லா வரணும். நீங்க மரதுன்ற இந்த தஜ்வீதோட நீங்க சொல்லல அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய பேருக்கு வராது. இங்க இருந்து வரணும். நல்லா வரணும். அது நீங்க சொல்லாம மரது அப்படின்னு சொன்னா நாய் கெட்ட நோய் இருக்குன்னு கல்புனா என்ன? கல்புனா உள்ளம். கல்பு அதே காதான். கா வேற கா வேற. கா சொல்லக்கூடிய இடத்துல காவை நீங்க போட்டுட்டீங்கன்னு சொன்னா நாயா மாறிடும். கல்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ளம். கல்பு அப்படின்னு சொன்னா நாய். அல்லாஹ் என்ன சொல்றான்? மரம் முஸ்லிம்கள் காஃபிர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், இவங்களுக்கு என்ன சொன்னாலும் திரும்ப மாட்டானுங்க, இவங்களுக்கு உள்ளத்துல நோய் இருக்கு. சில பேர் இருப்பாங்க இல்லையா, என்னதான் சொன்னாலே திரும்ப மாட்டாங்க, அப்படியே திருப்பி அதே பேசிருப்பாங்க, அதே பெணாத்திட்டு இருப்பாங்க, லூஸ் மாதிரி. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான் இவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை நாம படிக்கும் போது மருது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா கா சொல்லக்கூடிய இடத்துல கா சொல்லிட்டோம்னு சொன்னா முடிஞ்சவன நாய் கேட்ட போய் இருந்தாரு. இப்ப எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு பாரு. அப்ப நாம படிக்கக்கூடிய விஷயங்கள் தஜ்வீதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ எப்படி நம்ம தஜ்வீதை கற்றுக்கொள்ள முடியும்? இது போல மதரசாக்கள் இருந்தா மதரசாக்கள்ல நம்முடைய நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். இப்ப கூட நான் கேள்விப்பட்டேன், காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக கூட இங்க நேரம் ஒதுக்கப்படுகின்றது. இனி வரக்கூடிய காலங்கள்ல காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய நேரத்துக்கு தக்கவாறு இங்க நாங்க நேரம் ஒதுக்கின்றோம் என்று ஆலோசனை சொல்லி கொண்டிருந்தார். அந்த மாதிரி காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கிலீஷ்ல படிக்கும்போது எப்படி அது கரெக்டா சொன்னாதான் அவங்க ஏற்றுக்கொள்வார்களோ. அதுல ஏதாவது தப்பா வந்துருச்சுன்னா கூட நாம என்ன சொல்றோம், என்னையா இந்த மாதிரி தப்பா சொல்ற அப்படின்னு நம்ம கிண்டல் அடிக்கிறோம். தமிழ்ல பேசும்போது கூட இப்ப நான் பேசுறேன்னு வச்சுங்களேன், என் பேசி இந்த ஊருக்கு தோதுவா இருக்காரு, என்னுடைய ஸ்லாங் சென்னையுடைய ஸ்லாங்ல இருக்கும். இப்ப நான் பேசும்போது கூட அவர் நேற்று பேசிட்டு போனாரு, சென்னையுடைய ஸ்லாங்ல பேசினாரு, ஒரு மாதிரியா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நான் பேசக்கூடிய பேச்சு கூட இந்த தமிழுக்கு தோதுவா அது இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி அதை எள்ளி நகையாடுவீங்க, எப்படி அதை ஒரு மாதிரி நீங்க எடுத்துட்டீங்க. நாம பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்குன்னு சொன்னா ரப்புல் ஆலமீன் குர்ஆன், இந்த குர்ஆனை இறக்கியிருக்கின்றான். இந்த குர்ஆனை அதனுடைய இலக்கணத்தோடு நாம படிக்கிறதுக்கு முற்படலைன்னு சொன்னா எப்படிங்க அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கான மதரசாக்கள், இது போன்ற மதரசாக்கள் நமக்கு நியமிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அதுல முழுக்க நம்முடைய பங்களிப்பு வேண்டும். வயசான பிறகுதான் எப்படிப்பா போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வயசான பிறகுதான் படிச்சாங்க, உமர் ரலியல்லாஹு வயசான பிறகுதான் படிச்சாங்க, பெரும் சஹாபாக்கள் எல்லாம் வயசான பிறகுதான் படிச்சாங்க. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே இஸ்லாம் தான். முதல் வசனம் இறக்கினதே, முதல் வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்றான், இக்ரா நபியே நீங்கள் ஓதுங்கள், பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உங்களுடைய இறைவனுடைய பேரை கொண்டு ஓதுங்கள். அந்த இறைவன் எப்படிப்பட்டவனா உங்களை படைத்தான். அப்ப மனுஷனை படைச்சு அவனுக்கு கல்வி என்ற ஆற்றலை கொடுத்திருக்கான். இன்னொரு முறை சொல்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அல்லது ஹலக்கல் ஹலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ அல்லாஹ் சொல்றான் கண்ணியமாக உங்களுடைய இறைவனுடைய பேரை சொல்லி ஓதுங்க. சொல்லிட்டே சொல்றான் அல்லமல் இன்சான் மாலம் யஅலம், மனிதன் அறியாதவற்றெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். எப்படி கற்றுக் கொடுத்தான்? அல்லமல் கலம், எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். அப்ப இந்த எழுதுகோலை கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஆற்றல் யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான்? மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கான். நீங்க இதை நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்துல எத்தனை உயிரினங்கள் இருக்கு, இத்தனை கோடான கோடி உயிரினங்கள் இருக்கு, யாருக்குமே இந்த ஆற்றல் இல்லை. அப்ப அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கான்? மனுஷனுக்கு கொடுத்திருக்கான். ஆகவே இந்த கல்வி கற்பதற்கான முயற்சிகள் செய்யணும், நம்முடைய கல்வி கற்றுக்கொள்வதற்கான முயற்சி செய்யணும். சகோதரி பயான் பண்ணும்போது பட்டம் பெறக்கூடிய சகோதரி ஒருத்தர் பயான் பண்ணும்போது சொன்னாங்க, மனிதனே அழகான படைகள் படைச்சிருக்கான். ஏன்? கல்வி பெற்றதுனால. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம்,
மனுஷனை அழகா படைச்சான். ஏன் அழகா படைச்சான்? ஏன் நெருப்பு ஜுவாலையால படைக்கப்பட்ட ஜின்களை பற்றி சொல்ல வேண்டியது தானே? ஏன் அதை விட சிறப்பா தன்னுடைய ஒளியால படைத்த மலக்குகளை சொல்ல வேண்டியது தானே? சொல்லல. தட்டினால் ஓசை வரும் பிசுபிசுப்பான களிமண்ணில் அல்லாஹ் படைச்சிருக்கான் மனுஷனை. இவனை ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? ஏன் சொல்ல வேண்டும் சொன்னா அவ்வளவு சிறப்பம்சங்கள் மனுஷன் இருக்கு. அவ்வளவு சிறப்பம்சங்கள் மனுஷன் இருக்கு. நீங்க ஒரு நாயை பார்த்து என்ன வீட்டுல அந்த நாய்க்கு டைகர்னு பேர் வைக்கிறீங்க. வளர்க்க கூடாது, ஆனா வளர்க்குறாங்க. அது டாக், ஆனா இவங்க பேர் வைக்கிறது என்ன? டைகர்னு பேர் வைக்கலாம். டைகர் வா அப்படின்னு சொன்னா வாழாடிட்டு பின்னால வருது. ஏன் எஜமா கூப்பிடுறா அப்படின்னு. அதே நாய் உங்களை கூப்பிடுது. நீங்க போவீங்களா? அட நாய யார் சோற சாப்பிட்டு எண்ணெயை திட்டுறியா, எண்ணெயை குலைக்கிறியா அப்படின்னு நம்ம அடிப்போம் இல்லையா? ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் மனுஷனுக்கு? அல்லாஹ் ஆதமல் அஸ்மாஅக்குல்லா, மனுஷனுக்கு எல்லா வஸ்துக்களின் பெயர்களை நான் கற்றுக் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பாட திட்டங்கள் இருக்கு இல்லையா? இந்த பாட திட்டங்கள் எல்லாமே மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். கல்வி மட்டும் கொடுத்தேன்னு அல்லாஹ் சொல்லல. எல்லா வஸ்துக்களின் பேரும் சொல்லி கொடுத்துட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, கலக்கல் இன்சான வஅல்லமஹு பயான். மனுஷன் நான் படைச்சோம், அவனுக்கு பயான் என்ற ஆற்றலை கொடுத்துருக்கோம். பயான் என்னங்க? ஒரு கல்வி கற்ற பிறகு அதை நான் கற்றறிந்து நம்முடைய மைண்ட்ல வச்சுக்கிட்டு அது மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஆற்றல். இந்த பயானுக்கு இன்னும் விளக்கத்தை அல்லாஹ் குர்ஆன்ல வேற இடத்துல சொல்ல பாருங்க. அலம் நஜஅல் வஅனைனி, உனக்கு நான் இரண்டு கண்களை கொடுக்கவில்லையா? ஒலிசான வஷபத்தை, ஒரு நாவின் உதடை கொடுக்கவில்லையா? வஹதைனா உனதை, நன்மை தீமை என்று பிரித்து அறியக்கூடிய வழி வகைகளை அவனுக்கு கொடுக்கலையா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த மூணு விஷயத்துல? இந்த வசனத்துல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி காமிக்கிறான்? அலம் நஜஅல் வஅனைனி, உனக்கு நான் இரண்டு கண்களை கொடுக்கலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான். என்னங்க அல்லாஹ் எனக்கு மட்டுமா கொடுத்திருக்கான்? எல்லா உயிரினங்களுக்கும் தான் கொடுத்திருக்கான் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லைங்க, நமக்கு இருக்கக்கூடிய கண்ணை மாதிரி ஏழை உயிரினங்களுக்கு அந்த கண் இல்லை. ஏழை உயிரினங்கள் தன்னுடைய உணவும் தன்னுடைய இருக்கக்கூடிய தன்னுடைய இனத்தையும் மக்களையும் தெரிந்து கொள்ள அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனா இந்த கண்ணு இருக்கு இல்லையா, இந்த கண்ணு ஒரு பொருளை பார்த்த உடனே அதை அப்படியே ஒரு போட்டோ எடுத்து அந்த பொருளுக்குரிய குறிப்புகளை எழுதி வச்சுக்கோம். உதாரணத்துக்கு ஒரு நபரை நான் சந்திக்கிறேன், அவர்கிட்ட கொஞ்ச உரையாடுறேன், யதார்த்தமா ஒரு டீயும் குடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் விடை பெற்று போயிட்டேன். பல வருஷங்களுக்கு பிறகு அந்த நபரை நான் பார்க்கும்போது, அண்ணே என்னண்ணா நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், அந்த பள்ளிக்கூடத்துல பார்த்தேன், நல்லா இருக்கீங்களா? அந்த மனுஷனை பல வருஷங்கள் கழித்து பார்க்கும்போது அந்த கண்ணுக்கு அந்த போட்டோ எடுத்து டக்குனுக்கு முன்னால நிற்கும். டக்குன்னு அந்த முன்னால் நிற்கும். இதுதானே அவரை கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணி அவர்களோட ஐக்கியமாயிடும். இப்ப இந்த தன்மை ஏழை உயிரினங்களுக்கு இல்ல, மனுஷனுக்கு கொடுத்துருக்க. ஒரு உதாரணம் சொன்னேன், ஏழை உயிரினங்கள் அப்படி இல்லை. ஒரு நாய் ஒரு மாடோ ஏதோ எந்த உயிரினாலும் நன்றி உள்ளது வந்து நாயின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, எல்லா உயிரினங்களும் நன்றி உள்ளதான். நாய் மட்டும் இல்லை, ஆடு மாடு கோழி கொக்கு எதை வளர்த்தாலும் உங்ககிட்ட நீங்க வளர்க்கும் போது உங்ககிட்ட விசுவாசமா இருக்கும். உங்களை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்கன்னா உங்களை மறந்துடும். ஒரு நாயின்னு வச்சுன்னா உதாரணமா அதான் வளர்க்குறாங்க, பெரும்பாலும் செல்ல பிராணின்னு வளர்க்குறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட இருக்கிற வெளியான விசுவாசமா இருக்கும். அதை வாங்கிட்டு போய் இன்னொருத்தன் ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், என்னுடைய முன்னாள் எஜமானம் வந்திருக்காமா, பழைய எஜமானம் வந்திருக்கான், வாங்க இங்க வீட்டுல உள்ள எல்லாம் திருடிட்டு போங்க அப்படின்னு சொல்லுமா? சொல்லாது, அப்படின்னு துரத்து விடும். அப்ப அந்த மாதிரி அது மறந்துடும். அது நன்றி கெட்டது இல்லை, அது நன்றி மறக்கக்கூடியது. மனுஷனா நன்றி கெட்டவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் நன்றி கெட்டவன், வைன்ன வஅலதாலிக லஷஹீத், அதுக்கு அவனே சாட்சி அப்படின்னு சொல்றான். நன்றி கெட்டவன் தான் மனுஷனை தவிர நன்றி மறக்கக்கூடியவன் மனுஷன் இல்லை. அவனுக்கு உணர்வு இருக்கு. ஒரு பொருளை பார்த்த உடனே அதை அப்படியே அல்லாஹ் அவனுக்கு சேவ் பண்ணி வச்சிடலாம். ஆகவே ஒரு பொருளை பார்த்து ஒரு செய்தியை பார்த்து ஒரு எதை பார்த்தாலும் அந்த கண்ணு பார்த்த உடனே அதை மனதில் பதிவு செய்துக்கிட்டு மைண்ட் அதுக்கான குறிப்பு எழுதி வச்சுக்கிறது. அல்லாஹ் சொல்லிக்காங்க. ஆக இந்த ஆற்றல் ஏழை உயிரினங்களுக்கு இல்லைங்க, அல்லாஹ் மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்கான். அடுத்து சொல்றான், ஒலிசான வஷபத்தை, ஒரு நாவில் ஒரு உதடையும் கொடுத்துருக்கேன் அப்படின்றோம். இந்த நாவு உதடை என்னங்க? எல்லா உயிரினங்களுக்கு தான் இருக்குது, எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, இந்த நாவு உதடு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, கலக்கல் இன்சான வஅல்லமஹு பயான். அல்லாஹ் மனுஷனை படைத்தது பயான் என்ற ஆற்றலை கொடுத்துருக்கான். அல்லாஹ் பயான். அப்ப அந்த வலிசான வஷபத்தை தனக்கென்று ஒரு ஆற்றலை, பேச்சு ஆற்றலை உருவாக்கக்கூடிய இந்த நாவு உதடு ஆற்றல் மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்கான். ஏழை உயிரினங்களுக்கு இல்ல,
எல்லா நாய்களும் சேர்ந்து வாங்கடா நம்மளால ஒரு மாநாடு போடுவோம், நம்மளெல்லாம் அடிச்சு சொல்லும் போது ஆடு மாடெல்லாம் சேர்ந்து எல்லாம் நம்மளால அறுத்து சாப்பிடலாம் வாங்கடா அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டு மாநாடு போட முடியும். இந்த ஆற்றல் எல்லாம் அல்லாஹ் மனசுல கொடுத்துருக்கான். ஆகவே பேசக்கூடிய ஆற்றல் அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இப்போ நம்ம இது அதுதான் இஸ்லாம் சொல்லி காமிக்கும். மார்க்கத்தை நாம கற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னமினல் பயானி சிஹம், கற்று பிறருக்கு கற்கக்கூடிய அந்த ஆற்றல், பயான் என்ற ஆற்றல் அது ஒரு வசீகரமானது, ஒரு சூனியமா இருக்கிறது. இந்த ஆற்றல் அல்லாஹ் மனுஷன் தான் கொடுத்துருக்கான். மனதைன உணர்ந்து நம்மை தீமை என்று பிரித்தரக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்கான். ஏனைய உயிரினங்களுக்கு கொடுக்கல. நல்லது கெட்டது ஏனைய உயிரினங்கள் இருக்கா? இல்ல. அல்லாஹ் சொல்றான் ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா தக்வாஹா, நல்லது கெட்டது என்ற அந்த தன்மையை அல்லாஹ் மனுஷனுக்கு சொல்லி காட்டுறான். இதுக்கு முன்னால வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சூரியன் சந்திரன் இரவு பகல் ஆத்மா சத்தியம் போட்டுட்டு வந்து கடைசியா சொல்லக்கூடிய விஷயம் நான் சொன்னா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா தக்வாஹா, நல்லது கெட்டது என்று பகுத்து உணரக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் மனுஷனுக்கு தான் கொடுத்திருக்கிறான். அதை பேணி நடந்தான்னு சொன்னா வெற்றி அடைகின்றான். அதை பேணாம தான் தோண்டித்தனமா நடக்கிறான்னு சொன்னா நஷ்டம் அடைகின்றான், நரகத்தில் போறான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு கல்வி ஞானங்களை கொடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா, இந்த பெறக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்குன்னு சொன்னா அது இந்த மனுஷனுக்கு தான் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா நாம் ஏன் பெறுவதில் இவ்வளவு தயக்கம் காட்டும்? தெரிந்து கொள்வதில் ஏன் இந்த சோம்பேறித்தனமா இருக்கும்? இன்னைக்கு பாருங்க, நிறைய பேரு பையன் ஸ்கூல்ல இருந்து வருவான், பசங்க ஸ்கூல்ல இருந்து வரும், வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நேரத்தை நம்ம எப்படி வீண் அடிக்கும். ஒரு சின்ன உதாரணம், பேக் எடுத்து தூரம் போட்டுருவோன்னே முதல்ல எடுக்கிறது ரிமோட் எடுத்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்போம். பொம்மை படங்களா கார்ட்டூன் படங்களா பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க சத்தம் வரும், வந்த உடனே ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே வெறும் கார்ட்டூன் படமா, போன பார்த்தாலும் கார்ட்டூன், டிவி பார்த்தாலும் கார்ட்டூன் போடா அப்படின்னு அவனை துரத்தி விட்டுட்டு அந்த டிவி இந்த பெண்மணிகள்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்களா? செய்ய மாட்டாங்க. என்ன செய்வாங்க? நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. அது பையனுக்கு ஒரே கோபமா இருக்கும். அந்த விளம்பரம் வர கேப்ல டக்குன்னு எடுத்து அந்த விளம்பர கேப்லயாவது கொஞ்சம் அந்த கார்ட்டூனை பார்க்கலாம் அப்படின்னு போடுவான். போட்டோன்னு அங்கிருந்து சத்தம் வரும், மாட்டாதரா ஒரு கட்டம் போயிடும் சத்தம் வராங்க. அப்பா வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு ஒரு 8 மணிக்கு மேல அப்படியே வருவார். வந்தோன்னா அவரே இதே ராகத்தை சொல்லுவார், இந்த பெண்மணிகள் இந்த பொம்பளைங்க எப்ப பார்த்தாலும் டிவி சீரியல்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முதல்லயே பிள்ளைக்கும் தாய்க்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்போ வீட்டுக்கு அப்பா வராரு, வந்த உடனே அவரு என்ன சொல்வாரு, இந்த பெண்மணிகள் எப்ப பார்த்தாலும் டிவி சீரியல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் ரிமோட் எடுப்பாரு, டிவி ஆஃப் பண்ணுவாரா? அவர் ஆஃப் பண்ண மாட்டார், நியூஸ் அது இதுன்னு பார்த்துட்டே இருப்பார். வீட்டில் உள்ள அந்த அம்மாவுக்கு வந்து டென்ஷனா இருக்கும், இந்த சனி முடிஞ்ச மனுஷன் எதுக்குதான் வீட்டுக்கு வரான்னு தெரியல, ஒரு சேனல் ஒழுங்கா பார்க்கறனா மாத்திக்கிட்டே இருக்காப்பா அப்படின்னு வெளியில சொல்ல மாட்டாங்க, மனசுல திட்டிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சைத்தான் பெட்டி வச்சுக்கிட்டு அது மேலதான் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நேரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. வாட்ஸ்அப்ல நிறைய செய்திகள் படிச்சுட்டே இருக்காங்க. யாராச்சும் ஒரு ஆலிம்சா பயானை போட்டு இருப்பாரு, அல்லாஹ் கூறுகின்றான்னு சொன்னா அதை இப்படி ஓட விடுவாங்க பாருங்க. வாடா 100 இதுல ஓடும், டக்குன்னு ஓடும் பாருங்க. மார்க்கத்தை பத்தி தெரிந்து கொள்வதில் அவ்வளவு சோம்பேறித்தனம். ஜும்மாக்கு வராங்க, நைட்டு ஃபுல்லா டிவி பார்ப்பாங்க. ஜும்மாக்கு வராங்க, அரை மணி நேரத்துல நல்லா அழகா தூங்கி எந்திரிச்சிடறாங்க. கிரிக்கெட் பாக்குற பையன் அவன் வந்து எந்திரிச்சு கூட போக மாட்டேங்கிறான். இவரு இங்க போயிட்டு வாடா, இல்ல 6 மிஸ் ஆயிடும். அவ்வளவு டேஸ்ட். மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கும் நம்முடைய உள்ளத்துல ஒரு வெறுப்புணர்வு. ஏன் சைத்தான் அந்த மாதிரி ஏற்படுத்தி? சைத்தான் என்ன சொல்றான், மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்பிஹிம் வ அன் யமீனிஹிம் வ அன் ஷிமாலிஹிம். மனுஷங்க நான் உன்னை தெரிந்து கொள்வதற்கு விடவே மாட்டேன். முன்புறம் பின்புறம் வலதுபுறம் இடதுபுறம் எல்லா வழியிலும் போய் இந்த மனுஷனை நான் வெளியெடுப்பேன். மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கான எந்த ஒரு வழியும் அவனை விடாம நான் தடுத்து கொண்டிருப்பேன் சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது. இல்லா இபாதக மின்ஹுல் முஹ்லஸீன். யாருக்கு இஹ்லாஸ் இருக்கோ அவனை நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா, வந்து பட்டாங்கனால இல்லையா? இல்லை, அவங்க இஹ்லாஸோட படிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இஹ்லாஸோட எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, டிவி விட்டுட்டாங்க, சீரியல் விட்டாங்க, எல்லாம் விட்டுட்டு வந்து படிச்சிருக்காங்க. இஹ்லாஸ் இந்த இவ்வளவு மக்கள் இருந்து இஹ்லாஸோட கொஞ்சமானவர்கள் அல்லாஹ்
அல்லாஹ் தேர்வு செய்யறான். நீங்க நிறைய பேர் வீட்டில் இருக்கீங்க, உங்களுடைய இஹ்லாஸோடு பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் அழைக்கின்றான். ஆம் அன்பிற்குரிய சகோதரர்களே, அஷைத்தான் யஇதுக்கும் ஃபக்ரவை அம்ருல் ஃபஹ்ஷ். ஷைத்தானிற்கான மானக்கேடான காரியங்களை மனித உள்ளத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றான். மார்க்க விஷயத்தில் உங்களை வெறுப்பை ஏற்படுத்துகின்றான். ஒன்று நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை முற்றுப்புள்ளி வைக்கிறேன். குர்ஆன்ல வரக்கூடிய சம்பவம். இப்போ நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தது எல்லாம் குர்ஆனுடைய முக்கியவான சம்பவம். குர்ஆன்ல உள்ளதான் 1 2 அதுவும் சொல்லியிருக்கேன். குர்ஆன்ல உள்ள சம்பவம். இன்னைக்கு நாம மார்க்கத்தை படிச்சு என்ன பண்ண முடியாது, மார்க்கமா அசால்ட்டா இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு சம்பவத்தை சொல்லி காமிக்கிறான். என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, ஒதுலு நப அல்லதி ஆதைனா ஆயாத்தினா, நபியே நான் கல்வி ஞானங்கள் கொடுத்தேன் இல்லையா, அந்த மனுஷனை பத்தி இந்த மக்களுக்கு சொல்லுங்க. அல்லாஹ்வே ஒரு மனுஷனை பார்த்து கல்வி ஞானங்கள் கொடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த மனுஷன் எவ்வளவு சிறந்த மனுஷனா இருந்திருக்கும் யோசனை பண்ணிருக்காங்க. சரி, அல்லாஹ் சொன்னானே அந்த கல்வி மானுடைய கல்வி கற்ற மார்க்க அறிஞருடைய நிலைமை என்ன என்பதை அடுத்து சொல்றான் பாருங்க. கொஞ்சம் மார்க்கத்தை எடுத்து அப்படியே நழுவணும். நம்ம என்ன செய்யறோம், நிறைய பேர் மார்க்கம் இருக்கு பாப்போம் பிறகு அப்படின்னு கொஞ்சம் அப்படியே நழுவுறோம், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மார்க்கத்தை நழுவுறோம். அந்த வார்த்தை தான் எல்லாம் சொல்றோம், கொஞ்சம் அப்படியே அப்படியே நழுவுனா ஷைத்தான் உடனே பின்தொடர்ந்தார். ஒழிவிட்டவர்கள் ஒருவனா மாறி. ஒரே வசனம் தாங்க. அந்த வசனத்துடைய ஆரம்பத்துல கல்விமான் அல்லாஹ்வே சிறப்பித்து சொல்றான். அந்த வசனத்துடைய இடையில நடந்தது என்ன, மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் நழுவுனா. அந்த வசனத்துடைய கடைசியில நிலைமை என்ன, அவன் வழிகட்டவர்கள் ஒருவனா மாறி. அல்லாஹ் சொல்றான், உலக சிக்னா லரஃபஅனா, நாம் நாடு இருந்தால் உன்னுடைய புகழை இந்த உலகத்துல உயர்த்திடும். நல்ல கல்விமான ஆக்கி, நல்ல சிறப்பா ஆக்கியிருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா, சஹாபாக்களை பத்தி கல்வி அறிவில்லாத அவர்கள் இன்னைக்கு பெரும் பல்கலைக்கழகத்துக்கு அவர்கள் எல்லாம் பிஹெச்டிகளா இருக்காங்க. ஒரு சஹாபி பத்தி நீங்க வரலாறு எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிஹெச்டி பட்டம் கிடைக்கும். அப்போ கல்வி அறிவில்லாத அவர்கள் மார்க்கத்தை அப்படியே முறையா பின்பற்றதன் காரணத்தால அவர்கள் நீங்க பெரிய பெரிய பல்கலைக்கழகத்துக்கு பிஹெச்டிகளா இருக்காங்க. அல்லாஹ் சொல்றான், நாம் நாடி இருந்தா இந்த உலகத்துல அவருடைய புகழை உயர்த்தி இருப்போம். வலாக்கின்னும் அகலாதைகள் இந்த உலக வாழ்க்கைதான் பெருசு நினைச்சான். தன்னுடைய மனைவிச்சை பின்பற்றினான். மனைவிச்சை என்று சொல்றவன் மனைவிச்சை தானே ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு போறோம். அது மனைவிச்சை எவ்வளவு மோசமானது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே தன்னுடைய மனைவிச்சையை கடவுளாக ஆகி கொண்டானே, அவனை நீங்க பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்கலாம். மனைவிச்சை கடவுளா? ஏங்க விக்கிரகம் வணங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, கடவுளை சரி ஓகே. மரம் செடி கொடிகளை வணங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, சரி ஓகே, அது பிரச்சனை இல்லை. மனுஷனை வணங்கக்கூடாதுங்க, சரி அது கூட விடுங்க, சிரிக்கு. தர்கா கூடாதுங்க, அதுவும் சிரிக்கு. இப்போ இதெல்லாம் சிரிக்குன்னு சொன்னீங்க, கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மண்ணை கடிக்கிற மாதிரி உள்ளத்தையே கடவுள் ஆக்கிட்டீங்களாங்க. நான் சொல்லலைங்க, அல்லாஹ் சொல்றான். இது என்னுடைய கருத்து சொல்லாதீங்க. அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய மனைவிச்சியை கடவுளாக ஆக்கி கொண்டானே, நபியை நீ அவனை பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்கிறான். இப்போ மனைவிச்சி நான் எப்படி கடவுள் ஆகிட்டேன்? அல்லாஹ் சொல்றான், ஹராம் ஹலால் பார்த்து வாழு அப்படின்னு. மனைவி சொல்லுது அதெல்லாம் தேவையில்லப்பா அப்படின்னு. அல்லாஹ் சொல்றான் தொழுவேன்னு, மனு சொல்லுது தொழ வேண்டியது அவசியம் இல்லைன்னு. அல்லாஹ் சொல்றான் நோம்பைன்னு, நோம்பு வச்சு உடம்பு எதுக்கு பலகீனமாக்கணும் மனு சொல்லுது. அல்லாஹ் சொல்றான் தான தர்மம் செய்யி, சதகா கைராத் செய்யி, ஜகாத் கொடு, சும்மா அப்படி கொடுக்க வேண்டியமா மனசு சொல்லுது. அப்ப அல்லாஹ் ஒண்ணு சொல்றான், மனசு ஒண்ணு சொல்லுது. அப்ப அல்லாஹ் சொல்றதை விட்டுட்டு அவன் மனசு என்ன சொல்லுது அதை செய்யறான்னு சொன்னா, அல்லாஹ்வின் கட்டளை கட்டுப்பட்டால் அல்லாஹ் வணங்குறன்னு அர்த்தம். மனுஷனுடைய கட்டளையை நீ கட்டுப்பட்டா என்று சொன்னால் மனுஷனை வணங்குறன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றா, தன் மனைவிச்சியை கடவுளாக ஆக்கி கொண்டான். இந்த மனுஷன் யாரு? தன் மனைவிச்சியை கடவுளாக ஆக்கி கொண்டான். ஆக அந்த கல்விமான பற்றி அல்லாஹ் இங்க சொல்லும்போது சொல்றான், தன் மனைவிச்சியை பின்பற்றினான். தன் மனைவிச்சியை பின்பற்றினான். அவனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? மகளும் மக்கள் கல்வி நாயை போன்றது அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு உதாரணம் நாய். யார சொல்றாங்க? ஒரு மார்க்கத்தை தெரிந்திருந்த கல்வி பெற்றிருந்த அவருக்குன்னு சொன்னா நாமெல்லாம் கொஞ்சம் எப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ மார்க்கத்தை நம்ம கற்றுக்கொள்கின்றோம், தெரிந்து கொள்கின்றோம், ஒரு முஸ்லீமா இருக்கிறோம்.
அந்த முஸ்லிமா இருக்கக்கூடிய நாம முறையா மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்கணும். இல்லைன்னு சொன்னா மதம் கமதல்கள் நாயை போன்றவர்கள் சொல்றோம். இன்னொரு இடத்துல கழுதைன்னு கூட சொல்லி காமிக்கிறான். ஆகவே ஏன் நாயை பத்தி எல்லாம் சொல்றான்? இந்த அஹ்மில் அலைஹி தத்துவத்தில் நபியே நீங்கள் அந்த நாயை விரட்டினாலும் சரி நாக தொங்க விட்டுக் கொண்டு, விரட்டாவிட்டாலும் சரி நாக தொங்க விட்டுக் கொண்டு. இந்த உலக மோகங்கள்ல மனுஷன் இப்படிதான் இருக்கான். ஏன் இவ்வளவு மோசமான உதாரணம்? சாமதல் கோவில் இந்த காபிர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு ஏன் இவ்வளவு மோசமான உதாரணத்தை அல்லாஹ் சொல்லணும்? நீங்க சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லிக்காங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம முஸ்லிமா இருக்கிறோம், மார்க்கத்தை கற்றிருக்கின்றோம், மார்க்கத்தை பெற்றிருக்கின்றோம். ஏன்னா மார்க்கத்தை பெறக்கூடிய நாம் அதை நல்ல முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை நாம் நல்ல முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன கஃபரு லா தஅததியு. அல்லாஹ்வின் கட்டளையை நிராகரித்தவர்களே, நாம காஃபிர்னா யாரோ ஒருத்தர் நினைக்கிறீங்க, நீ முஸ்லிமா இருக்கலாம் பிரச்சனை இல்லை, நீ அல்லாஹ்வின் கட்டளை நிராகரிப்பாய் என்று சொன்னால் நீ மக்களுக்கு சேர்ந்தவனா. ஆகவே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், எந்த ஒரு காரணத்தை நீங்க சொல்லாதீர்கள். நீங்க முஸ்லிமா இருக்கலாம், முஸ்லிம் வயிற்றுல பிறந்திருக்கலாம், முஸ்லிமுடைய மோலால இருக்கலாம், முஸ்லிம் ஜமாத்துல உங்களுடைய பேர் இருக்கலாம், கபர்ஸ்தான்ல இடம் கிடைக்கலாம், எல்லாம் கிடைக்கலாம். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை முறையாக கற்றிருக்க வேண்டும். மார்க்கம் கற்ற அந்த அதன் அடிப்படையில நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி நீங்கள் செயல்பட்டால்தான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லி காண்பிக்கிறான், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதில் உறுதியோட யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மலக்குமார்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றார்கள். மட்டுமல்ல மறுமையில அவர்கள் அல்லாஹ்வின் விருந்தாளிகளாக அல்லாஹ் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. நம்ம டிஆர்எஸ் ஆரம்ப காலத்திலிருந்து நமக்கு நல்ல ஒரு தொடர்பு. ஏன்னா எனக்கு வேற வேற நிகழ்ச்சி இருந்தாலும் அவங்க ஃபோன் பண்ண உடனே ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஊருக்கு வரணுன்றதுனால அவங்களுடைய அழைப்பை உடனே ஏற்று இந்த பக்கம் வந்திருக்கோம். அவங்களுடைய பணி ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த பணியா இருந்தது. எல்லா துறையும் அது பாருங்க, மார்க்கத்துறையா இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மார்க்கத்தை எத்திரிக்கக்கூடிய அந்த விஷயங்களா இருக்கட்டும், எவ்வளவு ஆர்வமா அவர்கள் செயல்படுகின்றார்கள். அது போன்று அவர்களுக்கு நாமெல்லாம் உறுதுணையா இருக்க வேண்டும். மார்க்கத்துடைய விஷயத்துல உறுதுணையா இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதும் அவுலியா பஅத். மூமினான ஆணும் மூமினான பெண்ணும் ஒருவருக்கொருவர் அவுலியா நண்பர்கள் அப்படி சொல்றாங்க. தௌபா என்ற அந்த அத்தியாயத்துல அப்படியே சொல்றாங்க. அப்போ ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையா இருக்கும். 4 கரங்கள் ஒன்றிணைக்கும் போது நாம் பணிகள் மேன்மைப்படும். அந்த காலத்துல தான் பாருங்க, பள்ளிவாசல் பழைய பள்ளிவாசல பாருங்க, அந்த பள்ளிவாசலுக்கு பெரிய பெரிய சொத்துக்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. பெரிய பெரிய சொத்துக்கள், பெரிய பெரிய நிலங்கள்லாம் இருக்கு. இந்த காலத்துல பள்ளிவாசலுக்கு சந்தாக்குன்னு போனா ஜோப்புல எடுப்பான், 500 ரூபாய் நோட் பண்ண உள்ள தள்ளிட்டு 50 ரூபாய் நோட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவு கஞ்சத்தனம், அவ்வளவு கருவித்தனம். சூரா முஹம்மது என்ற அந்த அத்தியாயத்தை படிச்சு பாருங்க. அந்த படிச்சு அந்த அத்தியாயத்துடைய கடைசியில் என்ன இருக்குன்னு சொன்னா, எந்த சமுதாயத்துல கருவித்தனம் வருகின்றதோ அந்த சமுதாயத்துக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. ஆக பணியில நாம் அனைவரும் உறுதுணையா இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி நீங்க உறுதுணையா இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, முனாஃபிக்குன வல் முனாஃபிகாத் பஅதும் அவுலியா பஅத். நயவஞ்சகா இருக்கக்கூடிய ஆண் பெண் ஒருவருக்கு ஒரு நண்பர்கள். அவங்க வேலை என்ன? யாமுருன பில் முன்கர், என்ன தீமையே என்ன பண்ணுவாங்க, அதிகமா பரப்புவார்கள். அப்போ நன்மையை தடுப்பார்கள். அப்போ நம்ம கிட்ட எந்த தன்மை அதுதான் ஒரு நஃப்ஸ் மகத்தம் சொல்றாங்க. மறுமைக்காக உன்னுடைய நஃப்ஸை எதுக்காக நீ தயார்படுத்தி வச்சிருக்கா, நீ யோசனை பண்ணிப்பார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த இஹ்லாஸான பணிகளை அங்கீகரித்துக் கொள்வானாக. இந்த மதரசாவுக்காக யாரெல்லாம் ஒத்துழைப்பு செய்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உண்மையிலும் மறுமையிலும் சிறந்த உயர்ந்த பிரதிபலனை அல்லாஹ் தந்தருவானாக.
இந்த மதரசாவில் பயின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் நல்லா இஹ்லாஸை கொடுப்பானாக, நல்ல அமல் செய்வதற்கான தோஃபீக் கொடுப்பானாக. அவருடைய பெற்றோர்களுக்கும் அவருடைய சகோதர சகோதரிகளுக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் அவர்கள் பெற்ற கல்வி அந்த சமுதாயத்தில் பிரதிபலிக்க செய்வானாக. அதன் மூலமாக மறுமையில உயர்ந்த சிறந்த ஒரு நன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு வாரி வழங்குவானாக என்று கூறி என்னுடைய இந்த சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.